வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ன்ற ஒரு கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக ரீசெண்டாக நேற்று நியூஸில் பார்த்தேன். அதோட பொட்டென்ஷியல் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. என்னத்துக்குன்னா, இந்த பராக் பாரக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்ற ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரு அவங்க வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 2 புது ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம் வந்து இந்த கம்பெனி வந்து நான் ஆல்ரெடி புக் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியிட்டேன். இப்போ திரும்ப ரீசெண்டாக அதோட கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கேன். என்னத்துக்குன்னா, அதோட பொட்டென்ஷியல் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டாக இருந்தாலும் இது வந்து இதோட ஆர்ஓஇ சரி, இதோட பிஇ ரேஷியோ வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது. கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. நியர்லி 52 வீக் லோவில் இருக்குது. இது வந்து இதோட ஃபினான்ஷியலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இயர் வைஸாக அதோட ரெவன்யூ க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ப்ராஃபிட்டும் கிராஜுவலாக கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து செல் பண்ணிகிட்ருக்கனால இதோட 52 வீக் லோ கிட்ட வந்துருச்சு. ஆனால் இது வந்து ஒரு நல்ல பொட்டன்ஷியலாக கம்பெனி. ஏன்னா டிஏஐ பாருங்கள், தொடர்ந்து கண்டினியூஸாக பை பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இது டிவிடெண்டாகவும் கொடுக்கும். நல்லா டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு. இந்த கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். இந்த ஏடிஎம் பக்கத்துலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ன்ற ஒரு வேன் வந்து கேஷ் ரீஃபில் பண்ணுறது, பேங்க்கில் வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நியர்லி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாகவும் இது செயல்படுது. இதோட ஃபியூச்சர் க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள்.